வாழ்க வளமுடன். அனைவருக்கும் வணக்கம். இப்பொழுது நாம் தரிசிக்க இருப்பது தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டியில் அமைந்துள்ள மாவூற்று வேலப்பர் திருக்கோவில். இங்கு ஒரு காலத்தில் இருந்த பளியர் இனத்தினர் வள்ளிக்கிழங்கு பயிரிட்டு விவசாயம் செய்து வந்தனர். ஒருமுறை வள்ளிக்கிழங்கினை எடுக்க முடியாமல் அது ஆழத்தில் தோண்டியும் அந்த வேர் மட்டும் நீண்ட தூரம் சென்று இருந்தது. அதனை தோண்டும் பொழுது இந்த வேலப்பர் சிலை கிடைத்தது. பின்பு அவர்கள் அந்த பகுதியின் ஜமீன்தாரரிடம் சொல்ல அவரின் முயற்சியில் இந்த கோவில் கட்டப்பட்டது. இந்த கோவில் தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி அருகே உள்ள மாவூற்று வேலப்பர் திருக்கோவில். இந்த கோவிலின் தல விருட்சமாக மாமரம் உள்ளது. இந்த கோவிலில் முருகப்பெருமான் வீட்டிலிருந்து பல தீராத வினைகளை தீர்த்து வைக்கிறார். இங்குள்ள மாவூற்று வேலப்பர் என அழைக்கக்கூடிய முருகப்பெருமான் சுயம்பு மூர்த்தியாக அருள்பாலிக்கிறார். இங்குள்ள மூலவர் வேலப்பர், தலவிருட்சம் மாமரம், தீர்த்தம் மாவூற்று. இந்த தலத்தில் உள்ள விநாயகர் மாவூற்று விநாயகர் என்ற திருநாமத்துடன் அருள்பாலிக்கிறார். புத்திர தோஷம், திருமணத்தடை நீங்க, வியாபாரம், கல்வி கேள்விகளில் சிறக்க, பிணிகள் பீடைகள் நீங்க இங்கு வந்து வேண்டிக் கொள்ளலாம். நினைத்த காரியம் நிறைவேற வேலப்பருக்கு பால், பஞ்சாமிர்தம், இளநீரால் சிறப்பு அபிஷேகம் செய்து பால்குடம் மற்றும் காவடி எடுக்கப்படுகின்றது. அமைந்துள்ள இந்த ஊற்றில் நீராடி வேலப்பரை மனமுருக வேண்டிக் கொள்ள தீராத பிணிகளும் மனக்குறைகளும் நீங்கும் என்பது ஐதீகம். குகைகள் நிறைந்துள்ள இம்மலையில் பல சித்தர்கள், தவ யோகிகள் இன்றும் தவம் புரிவதாக கோயிலுக்கு வரும் பக்தர்கள் தெரிவிக்கிறார்கள். இங்கு மாவூற்று விநாயகர், சப்த மாதாக்கள், சக்தி கருப்பண்ணசாமி போன்ற தெய்வங்கள் அமைந்திருந்தும் பக்தர்களுக்கு அருள் புரிகின்றனர். இதுதான் மாவூற்று. பார்த்தீர்களா? இந்த மாமரத்தின் அடியிலிருந்து தான் நீர் வந்து கொண்டே இருக்கின்றது. இதுதான் இந்த கோவிலினுடைய தீர்த்தம், மாவூற்று தீர்த்தம். இந்த தண்ணீர் வற்றாத தண்ணீராக ஊற்றாக பொங்கிக் கொண்டே இருக்கின்றது என்றும் சொல்லப்படுகின்றது. இந்த பதிவு உங்கள் அனைவருக்கும் பிடித்திருக்கும் என்று நம்புகின்றேன். இதுபோல் பயனுள்ள தகவல்களை தொடர்ந்து பெற இந்த சேனலை அவசியம் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். இந்த வீடியோ பதிவு பிடித்திருந்தால் லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க. நீங்கள் யாரெல்லாம் இந்த கோவிலுக்கு சென்று தரிசனம் செய்திருக்கிறீர்கள் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். மேலும் ஜாதகம் பார்க்க ஸ்கிரீனில் உள்ள நம்பருக்கு தொடர்பு கொள்ள